இடத்துல நான் நியாசியை பத்தி சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஷர்ட் இவர் இல்ல, அது அந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. இதே மாதிரி தான் நீ கத்தினாய். பத்மசிரி ஹாஸ்டலுங்கட அப்படியே வந்து ஜன்னல் சைடை திறந்தா இந்த ரூமுக்கு நான் வந்து தேர்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டரில் வச்சு அதனால் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் ஹோடாவூத்தில் வந்து இந்த தேர்ட் இயர்லாம் போட்டேன். அதுவும் இந்த ரூமில் போகிறதுக்கு 12 பேர் முன்னா நிற்கியே. அப்போ இன்னொன்று மேலும் பலம் கொஞ்சம் கூடமாய் இந்த ரூமில் வச்சு தான் எல்லா பர்த்டே பார்ட்டி என்றாலும் சண்டே என்றாலும் மெடிக்கல் இஷ்யூ உண்டாலும் வந்து இந்த ரூமில் வச்சு தான் அந்த என்ன ஹாஸ்பிட்டலில் வச்ச சம்பவம் நடந்த. அப்படி நல்லா மறக்க முடியாத லைஃப் உண்டு இந்த ஹாஸ்டல் லைஃப் உண்டு. பத்மஸ்ரீ விடுதியிலிருந்து இஹ்ராஸ் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக பிரயோகப்பட மாணவர்களாகிய நாங்கள், அதாவது நாளை முக்கிய எக்ஸாமை வைத்துக் கொண்டு இன்று இஹ்ராஸ் அவர்கள் தனது 24வது பிறந்த நாளை மிக குதூகலமாக கொண்டாடும் வகையில் பர்த்டே பாய் அவர்கள் நாளைக்கு தனது ரிப்பீட் சப்ஜெக்டை எழுத உள்ளார். மற்றும் அடுத்த நாள் அவர் அவரது ப்ரொபஸ் சப்ஜெக்டை பேக் டு பேக் எழுதி எவ்வாறு கிளியர் பண்ண போகிறார் என்றுதான் அடுத்தது பரபரப்பான விடயம் என்னவென்றால் இந்த ரூம்ல அர்க்கம் இல்லை. அது மிகவும் வருத்தமான ஒரு விடயம். எங்கள் தலைவர் CS மன்னன், அதாவது ரிப்பீட்டே விடாத ஒரே ஒரு ஜீவன் எங்கள் டிபார்ட்மெண்டில் இஹ்ராஸ் அவர்களை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் 24வது பிறந்த நாள் கொண்டாடுகிறார். சரியா 2022 அதாவது எந்த இடத்தில் மோளை போனாலும் அவர் ஒரு சாப்பாடு பிரச்சனை உண்டாக்கிடுவார். அதாவது இந்த இடத்துல நான் நியாசியை பத்தி சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஷர்ட் இவர் இல்ல, அது அந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. இது அதாவது இவர் சாப்பாடுன்னு வந்தா அவருக்கு ஒண்ணும் பண்ணுங்கல. இஹ்ராஸ்ல பர்த்டே கொண்டாடுறது எல்லாருக்கும் பொறாம தானே. இது செய்தான். அவர்களுக்கு கால் கட்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆர்க்கம் அவர்கள் தனது சேட்டையை காட்டிக் கொண்டிருக்கும் வேலையிலே எல்லாரும் பாத்துக்கிச்சு உங்களிருந்து இதத்தான் போன, அதாவது இந்த வருடம் ஜனவரி 6ஆம் தேதி ஒரு சொன்னான். உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமுக்கு இந்த பிரச்சனை
கண்ணில வட்டுறேன் என்ன செய்ய போற? என்ன செய்வோம்? அதாவது இல்ல அதாவது உங்களுக்காக 3 ஆப்ஷன்கள் தரப்படும். 4 ஆப்ஷன். 1 தலைமயிர், 2வது தாடி, 3வது மீசை, 4வது அடுத்த நாள் உனக்கு ப்ராப்பர் இல்லாம வரும். உனக்கு எக்ஸாம் போற டிகிரி போற முக்கியமா முக்கியம். கையில நோவாயிட்டா போடுங்க அவன் இது சுண்ணத்தான முறை இப்படி பேர்த கொண்டாடு அவ்வளவு கழிவட்ட சாமான் கிடக்கு. அதை ரெடி பண்ணுவோம். நீ சரியா வந்து இருக்கணும் கதிரையில வேலை செய்யப்பட சொல்லிட்டமா எந்த அவன் செஞ்ச மாதிரி நானும் செய்யணுமா? உங்களுக்கு வந்த ரத்த எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி இப்படி செய்யுமா கொஞ்சம் பாதியை மட்டும் எடுக்கணும். கத்தி மட்டும் கையில நம்ம நீ ஜாச புடிச்சு எடுப்போமா? தம்பி கொஞ்சம் இல்லைங்க இது இல்ல கொஞ்சம் இது அர்கமின் முடியல. அதாவது ஜியின் தலைமையில் அனைவரையும் போல அவர் தான் எங்களுக்கு பெர்மிஷன் தந்தேன். கை நோவாய் என்னடா சப்போர்ட் பண்ணா பெஜ்ஜி சப்போர்ட் பண்ணுவான். சரி பெஜ்ஜி சப்போர்ட் பண்ண என்ன இப்ப கல்ட்டுரு நான் அப்புறம் பாத்துக்கொள்வேன். அதை விட இதுமா அவனுக்கு முடியே இல்ல மறந்து போட்டிறான். உண்மையிலே இந்த லைஃப்பை வந்து மிஸ் பண்ணுங்க. என்னடா வந்து இப்போ தான் அந்த ப்ரெஷரும் அது இதுன்ற எல்லா இதுவும் வந்து தலையில் வந்து பூந்திக்கு அந்த நேரம் வந்து ஒன்றை பற்றி யோசிக்கல. நிம்மதியான லைஃப் அது அப்படி தான் சொல்லணும். என்னடா எல்லோரும் வந்து அந்த காலத்தை மிஸ் பண்ணால் போது தான் அதை யோசிக்க. ஸ்கூல் காலம் முடிஞ்சால் போது நாங்கள் மிஸ் பண்ண அந்த ஸ்கூல் காலத்தை பற்றி யோசிச்சு நிற்போம். அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டி லைஃப்பில் அனுபவிக்க வேண்டிய மேக்ஸிமம் அளவு நாங்கள் அனுபவிச்சிக்குது அந்த 4th இயரை தவிர. ஏன்டா நாங்கள் 3rd இயர் நிகழ்ச்சியில் தான் கொரோனா ஸ்டார்ட் ஆகினேன். அதுலேருந்து ஃபுல்லாக ஆன்லைன் கல்ச்சராக மாறிட்டு அதில் அந்த 4th இயர்ண்டா ஒரு கெத்தொன்று மெயின்டைன் பண்ணி யூனிவர்சிட்டியோட கொண்ட்ரோலை நான் எங்கட ஹையில் தான் சொல்லி அந்த ஃபீலிங் கொண்டு இதொண்டு வரும். அந்த இது வந்து எங்களுக்கு கிடக்கல அடிச்சு வரங்காட்டி 3rd இயரில் கொரோனா ஸ்டார்ட் ஆகி அப்படி ஃபுல்லாக இல்லை ஆன்லைன் கல்ச்சராக மாறிட்டு எங்களோட ட்ரைனிங்கும் ஆன்லைனில் நடந்த லெக்சர்ஸும் ஆன்லைனில் அப்படி எல்லாமே எங்களோட ஆன்லைனாக மாறிட்டு. ஆனால் அந்த எந்த தீமைக்குள்ளும் நன்மை ஈக்கண்டு செல்கிற மாதிரி அதை ஆன்லைன் கல்ச்சராக மாறினதால தான் நான் கர்லாவியில் வந்து டிகிரி எடுத்துக்கிட்டு வெளியாகினே சொல்லுவார். என்னடா வந்து எல்லாம் ஆன்லைன்ன்றதால வந்து எக்ஸாமும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. எங்கே சரி தேடி அதை இதாக்கி இன்சிடென்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸிட்ட ஹெல்ப் எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த எக்ஸாமை வந்து கொடை போட்டு கொண்டேன். அந்த விஷயமும் டீக்குது. யூனிவர்சிட்டியில் 4th இயரில் நின்றா வந்து எப்படி ஃபிசிக்கலாக தான் எக்ஸாம் எழுதணும் அந்த நிலவும் டீக்குது. இல்ல
இன்சாஸ் ஹிலால், அடுத்தது அவங்களோட அவங்க சொல்லணும் இது யூரஸ் அட மீஷ வலிடோ செருப்பால் அடிங்க என்னோட தரங்க அவரு கூப்பிட்டா யாராவது பர்த்டே பிளேன் போட்டு பார்க்கணும் எவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது என்ன நடந்தது இதே மாதிரி தான் நீ கத்தின அதே ஞாபகப்படுத்துற அவன் அப்பா பாரு அங்கேயும் மீசை அழிக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் உங்களோட முகத்துல அந்த சிரிப்பு முடிக்கல இதை பிடிக்க நீங்க ஷர்ட் போட்டறனால நீங்க எப்படியுமே பழைய டி-ஷர்ட் போட்டுக்கோங்க நீயே ஒரு மீசை எடுத்துக்கொண்டா கேக்கவே இல்ல அதுவே இல்ல அவன் செஞ்ச மாதிரி நீ மீசை எடுத்துக்கோங்க போடா கேசில நாங்க ஜாரியே சார் மீசை கேஸ் இல்ல அதுவே இல்ல கல்யாணத்துல வலிச்சது அப்ப உள்ள கேடிய மசாலா அப்ப இங்கடா வந்து வெட்டி கொண்டே வெட்டியா மீசை எடுக்கியா இங்கடா வந்து வெட்டி பிடிச்சோடி வெட்டுடா ஏகோடா சேமர் கபாபான் வெல்ல ஏகோடா அட எங்க வெட்டடா ஓடுது அடே நான் ஓடும் அடே எதிர்வாகல எங்கட என்ட்ரி எதிர்வாகல வருவோண்டா நண்பன் அது முடியல வெட்டு வெட்டு ஏக வெட்டு வா எதிர்பார்க்கல அட கோயில தூந்து சரி அடிகோ அது முட்டேங்க ரூம் கொஞ்சம் நாசுவா மரவாயில சமாளிச்சுக்கோ తిన్నవాడ మజాన్ ఆ తిన్నవాడాన్ మొత్తం తిండి అన్నదా తింపానవన్ తిండి బొక్కాడే అరే ఒనగడుతు వందిరా నీ తిండి తిండిరా తిండిరా బెస్ట్ నీ తిండే பெஸ்ட்க்கு நீ நின்னு சாக்கிருக்கு போடா ஜாய் நின்னு இல்ல நான் எல்லாரும் கொடுத்துனானே ஆமா அட பெஸ்ட் நீ நின்றா இந்தி கோனோ நம்பியாலடா ஹாஜியாரு வெட்டு செஞ்ச ரெண்டு பேரும் ஜாண்டு அட கேக் பெஸ்ட் கேக் வெட்டு கேக் வெட்டு இங்க பேர் வெட்டு ஏய் மொளை அது என்ன குளுக்குண்டா பாடு இவ ஒரு ஆளு இவனுக்கு நீங்க சரி அடுத்து எங்களோட மெயினான இது கண்ணாடி நம்ம புதுசுமா இருக்குது. அடுத்தது பாத்ரூம். ப்ரெஷ் உண்டிக்குது. எனக்கு எந்த பாட்டி ஒன்று நேரம் வந்து இங்கே வச்சு தான் ஃபுல்லாக தண்ணி அடித்து தாடியெல்லாம் எடுக்க பார்த்து பெரிய ஹேசண்டாய் அந்த இடத்துல எங்களை குவாரண்டைன் பண்ண நேரம் வந்து நாங்கள் இந்த ரூமில் இருந்தேன். இந்த ரூம் கதவில் எங்களை பேரெல்லாம் அடித்து இந்த ரூமில் எங்களை
எங்களை வச்சு இந்த ரூமில் தான் இப்போ அவ்வளோ வெளியே தோணும் கதை மூட்டிக்கானது கதை மூட்டிட்டு போய்த்திக்கானது சிஸ்டம் கேட்டலாக்ல உள்ள டேபிள்ஸ் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஷோ டேட்டாபேஸ் போட்டு அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஸ்கீம் போட்டு அப்புறம் ஷோ டேபிள் ஆகணும் show system catalog information schema to take physical space. You go over take physical space in database. ஒன்பது காய்களை 8 காய்களை போட்டுவிட்டு கடைசி இறுதி காயை போடுவதற்காக ஷாகிர் 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 போலாம் 10 அணை அடித்து வீழ்த்தி உள்ளோம். நாங்கள் ஊரில் எப்படி இருந்தோம் அது வந்து என்கிட்ட பிரச்சனையே இல்லை, சம்மந்தமே இல்லை. அப்போ நாங்கள் எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணதுலாம் நீக்குது. 4 மூளை நிற்க 4 மூளைக்கு தான் ஆள் போவோம், ஆள் எங்கே போகிறோம் போல
அது கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் உண்டு. அது எங்களை திணிச்சு செய்விக்கத்தான் எங்களுக்கு அது ரெக்கின்மாய் விலங்கு. என் லைஃபையும் வந்து பெரிய அளவு மாற்றினீங்கன்னா வந்து இது யூனிவர்சிட்டி லைஃப் தான். என்னோட தண்ணி ஊத்துறாரு. நிறைய பேர் வந்து இவ்வளோ காலம் நாங்கள் ரெக் பட்டி இது பூரா நாங்கள் ரெக் பட்டோம்மா சொல்லி ஒரு கூட்டம் முதங்கினாங்க. 3rd year 4th year ஆச்சுன்னா அந்த சீனியரிட்டிட்டு பொறுமதி விளங்கும். என்ன இந்த கேன்டீனில் நாங்கள் பிளேன் டீ வந்து குடிச்சு 5 ரூபாய்க்கு, டீ வந்து 15 ரூபா. டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் கொண்டு தான் ஊருக்கு போனாங்க. ஃபஸ்ட் இயருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், 4th இயருக்கும் ஒரே ரூல்ஸ் தான்.